ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னடா இது நேற்றுல குங்குமம் கூட இல்லை, அலங்குலமாக இருக்குன்னா, ஆமாங்க, எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு துயரம் நடந்துடுச்சு. அதனால் வந்து 10 நாளைக்கு குங்குமம்லாம் வைக்கக்கூடாது. அதனால தான் குங்குமம்லாம் எதுவுமே வைக்காமல் இருக்கேன். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லைன்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. என்ன டாப்பிக்கு, என்ன வந்து ஹெட்லைனு, என்ன இதுக்குள்ள விஷயம் அப்படின்றது. இத்தனை வருஷத்தில் நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதிலும் இப்போது இந்த 2 வருஷத்தில் வராத டவுட்டு இப்போது வந்து ஒரு சில பேர் இல்லை, ஒரு 2 பேருக்கு வந்து அந்த டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நான் பேச போகிற விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒருத்தவங்க ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் ரிப்பீட்டடாக லைவ்லேயும் சரி, கமெண்ட்ஸ்லேயும் சரி, அந்த ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அதுக்கு நம்ம விளக்கமே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க கிட்டே சாரி கேட்டுக்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருநங்கை சமுதாயத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. அதனால் உங்ககிட்ட நான் எடுத்த உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்போ வந்து அந்த 2 பேர் யார் அப்படின்றது எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியானாலுமே 1000 கமெண்ட்டுங்க வரும். அந்த 1000 கமெண்ட்டுங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து 1000ன்னு லட்சங்கன கூட வரும். எல்லாத்தையுமே யாருக்கு தான் வரல, நீ எப்படி வீடியோ போட்டாலும் அந்த பேட் கமெண்ட் வரதான் செய்யும். இது வந்து இவங்களுக்கு டவுட்டுமா. அந்த டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரு வேளை ஏன் இந்த டவுட் வந்ததுன்னு தெரியல. இப்போ வந்து நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னுல. அதை நம்ம ஏன் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வீடியோவே கொடுத்துட்டோன்னா எல்லாருக்குமே அந்த டவுட்டு கிளியர் ஆகிடும்ல. அப்புறம் நெக்ஸ்ட்டு வரவங்க யாரும் அந்த கமெண்ட் பண்ணுவாங்களா? பண்ணலை, அது நமக்கு தேவையில்லாது. அதனால் அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அந்த 2 பேருக்கு வந்து நான் பொண்ணா இல்லை வந்து திருநங்கையா அப்படின்றது தெரியலையாம்ப்பா. அதனால் வந்து ரிப்பீட்டடாக லைவ்லேயும் சரி, கமெண்ட்லேயும் சரி அந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அந்த 2 பேர்கிட்ட கேட்குறேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் பொண்ணாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? திருநங்கையாக இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? பொண்ணாக இருந்தேன்னா உங்கள் அண்ணன் தம்பிக்கு எனக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? உங்கள் அண்ணன் தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? அப்படி திருநங்கையாக இருந்தேன்னா இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது கொடுத்து, இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். நான் பொண்ணுன்ற டவுட்டு உங்களுக்கு, நான் திருநங்கைன்ற டவுட்டா இல்லை பொண்ணுன்ற டவுட்டா அப்படின்றது அந்த 2 பேருக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருக்குதுப்பா. ஏன் அந்த டவுட் உங்களுக்கு வந்தது அப்படின்னு தெரியல. இல்லை ஒரு வேளை நான் அந்த மாதிரி இருக்கேன்னா, நான் திருநங்கையாக இருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ அழகுங்க. திருநங்கைனா என்ன? அர்த்தநாதீஸ்வரன்றது எனக்கு அது வாயில் கூட நுழையல. ஓகேங்களா? சிவனில் பாதி பார்வதியில் பாதி தான் அவங்க. என்ன, அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான். என்ன, அதனால் அவங்க வந்து கேவலமானவங்களாம் கிடையாது. அப்போ நான் கேவலமானவ கிடையாது. இப்போ நீங்கள் என்னை வந்து அந்த வார்த்தை கேட்கறதுனால நான் வந்து கேவலமானவளாக ஆகிடப்போகிறேன். நான் வந்து அதை நான் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறத அதை நான் சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறேன். அவங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. அவங்களுடைய இதுவில் வந்து எவ்வளோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நான் அதை இன்னும் பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். என்னை நீங்கள் அந்த வார்த்தையை என்னை பொண்ணு இல்லை, என்னை வந்து திருநங்கை நீங்கள் சொல்லும்போது நான் அதை சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். நான் பொண்ணாக இல்லாமல் நான் திருநங்கையாகவே இருந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஓகேங்களா? நான் பொண்ணாக இருந்தா என்ன, திருநங்கையாக இருந்தானா, இல்லை நான் லெஸ்பியனாக இருந்தானா, இல்லை நான் கேவாக இருந்தா என்ன? உங்கள் குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பியை யாரையாவது எனக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? நான் திரும்பவும் அதே கேள்வியை தான் கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா, நான் திருநங்கையாக இருந்தேனா, அப்படி நான் கேவாக இருந்தேனா, இல்லை நான் லெஸ்பியனாக இருந்தேனா, நீங்கள் வந்து என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? இல்லை என் புருஷனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ரிப்பீட்டடாக உங்களுக்கு எதுக்கு இந்த டவுட்டு? சொல்லுங்கள். நான் திருநங்கையாகவே இருந்துட்டு போகிறேன், இல்லை நான் பொண்ணாகவே இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை?
உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில? இல்ல அப்படி இல்லன்னா, நான் வந்து என்ன பொண்ணு அப்படின்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் குடுக்கணுமா? இல்ல நான் திருநங்கை இல்ல அப்படின்றதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுக்கணுமா? இல்ல நான் திருநங்கை தான் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுக்கணுமா? ஏங்க நான் பொண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணி நான் புள்ள பெத்து வச்சிருக்கேங்க. என்ன எப்படிங்க நீங்க லெஸ்பியன் என்ன எப்படிங்க நீங்க திருநங்கை திருநங்கைன்னு நீங்க சொல்றீங்க? ம். அவங்க எவ்வளோ அழகா அவங்க எங்க இருக்கிறாங்க? ஒரு பொண்ணு நான் எங்க இருக்கிறேன்? அவங்க அழகு கூட எடுத்துட்டு போய் என்ன சேர்க்கிறீங்களே நியாயமா? எந்த ஒரு இதுவ வச்சு நீங்க என்ன வந்து திருநங்கைன்னு சொல்றீங்க? இந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். இதுல நீங்க மட்டும் இல்ல. யாரு வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த விதத்த பார்த்து நான் வந்து திருநங்கைன்னு நீங்க முடிவு பண்ணி, என்னுடைய கமெண்ட்ல எல்லாத்துலயுமே நீங்க திருநங்கை, திருநங்கை, திருநங்கைன்னு ஏன் போடுறீங்க? லைவ்லயும் அதே தான் கேட்குறீங்க. ம். ஏம்மா லைவ்ல நீ வந்து அன்னைக்கு போட்டுட்டு, அத்தன வாட்டி சாரிக்கா, சாரிக்கா, சாரிக்கான்னு அனுப்பிச்சல்ல. ஓ! நீ பொண்ணா? நான் வந்து திருநங்கையாங்காட்டின்னு நெனச்சுட்டேன். அப்படின்னு கமெண்ட் போட்டீங்கல்ல. ம். ஏன் உங்களுக்குன்னா நான் அவங்க அவ்வளோ கேவலமா? சொல்லுங்க. அவங்களும் நம்மள மாரி ஒரு மனுஷன், நம்மள மாரி ஒரு உயிர், நம்மள மாரி அவங்களுக்கும் எல்லாமே இருக்கு. கடவுள் அவங்கள படைச்ச படைப்பு அந்த மாரி. உங்களுக்குலாம் ஏன் வயிறு எரியுது? எனக்கு புரியல. எனக்கு தெரியல. நான் ஏதாவது இருந்துட்டு போறேனே! உங்களுக்கு நான் வீடியோ போடுறது புடிச்சிருந்தா பாருங்க. பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன புடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன புடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட புடிச்சவங்க, என் குழந்தைய புடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என் வீடியோவ பார்க்கட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி நான் திருநங்கையா இருக்கேன். திருநங்கை வீடியோ உங்களுக்கு என் வீடியோ பார்க்க புடிக்கல அப்படின்னா, நீங்க என்ன பிளாக் பண்ணிட்டு போலாமே! நீங்க எனக்கு பேட் கமெண்ட் போட, போட நான் முன்னேறி போய்க்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க பேட் கமெண்ட் பண்ண, பண்ண நீங்க தாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேன்னுது. 5 நிமிஷம், 10 நிமிஷம் வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து அதில என்ன இருக்கு, ஏது இருக்கு, வீடியோ இங்க முன்னாடி கொஞ்சம் வீடியோ, நடுவுல கொஞ்சம் வீடியோ, பின்னாடி கொஞ்சம் வீடியோ அவ்வளோதான். ஒரு சில பேர்லாம் வந்து வீடியோ பார்க்கவே மாட்டாங்க. வீடியோக்குள்ள போய் இப்டி கிளிக் பண்ண உடனே கமெண்ட் கீழ போயிடுவாங்க. கமெண்ட் பண்றதுக்கு. நான் பொண்ணே இல்லங்க. ஓகேங்களா? நான் பொண்ணே கிடையாது தான். என்ன பண்ணணுன்றீங்க? அந்த 2 பேரு, அந்த 2 பேரு சொல்லுங்க. நான் பொண்ணே கிடையாது. என்ன பண்ணலான்றீங்க? நான் என் ஹஸ்பண்ட ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துட்டேன். நான் குழந்தைய எங்கேருந்தோ தத்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு திருநங்கை தான். என்ன பண்ணலான்றீங்க நீங்க? என் புருஷனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா சொல்லுங்க. எதுக்குங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை? எதுக்குங்க உங்களுக்கு இந்த ஒரு டவுட்டு? என்ன எந்த விதத்தில வந்து நீங்க சொல்றீங்க? நான் திருநங்கை, நான் திருநங்கை 9, 9, 9ன்றீங்களே! என்ன பார்த்தா அந்த மாரி இருக்குதா? என்ன 9ன்றதுனால அவங்கள நீங்க தாழ்த்துறீங்கங்க. அவங்களுக்கு நெறைய பேர் இருக்கு. அழகான பேர் அவங்களுக்கு இருக்குது. அத விட்டுட்டு என்னுடைய கமெண்ட்ல வந்து, "நீ 9, நீ 9, நீ 9" அந்த 9க்கு மேல உங்கள வந்து படிக்க வைக்கலையா? 10, 11 அதுக்கு கீழ 8, 7 இதெல்லாம் உங்களுக்கு படிக்க வைக்கலையா? இல்ல படிக்க தெரியாதா? அந்த நடுவுல வர அந்த 9 மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே. நான் 9ஆ தான். நான் நான் வந்து திருநங்கை தான். நான் வந்து ஒரு பையனா இருந்து ஒரு பொண்ணா மாறி நான் வந்திருக்கிறேன் தான். என்ன பண்ணணுன்றீங்க அதுக்கு? என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்? திருநங்கையா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாதா? திருநங்கையா இருக்கிறவங்க லவ் பண்ணக்கூடாதா? நான் அப்படியே திருநங்கையா இருந்து கூட என் புருஷன வந்து நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டதாவே இருக்கட்டுமே! ஏன் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே! ஏன் அவங்களுக்கு அந்த ஆசை பாசம் வரக்கூடாதா? ஏன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாதா? எதுக்கு என்னுடைய கமெண்ட்ல வந்து நீ 9, நீ 9, நீ 9 அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க? நான் 9ஆ இருக்கிறேன், 10ஆ இருக்கல, 11ஆ இருக்கிறேன், எப்படியாவது இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேன். எல்லாமே என் கூட படுக்கிற என் புருஷனுக்கு அது அக்செப்ட். என் கூட படுக்கிற, என் கூட படுத்து புள்ள பெத்த என் புருஷனுக்கு அத ஏத்துக்கிட்டாரு. உங்களுக்கு எந்த பக்கம் நோவுது? உங்களுக்கு எந்த பக்கம் வலிக்குது? நான் எல்லாரையுமே கேட்கல.
நான் எல்லாருக்குமே இந்த பதில் சொல்லல. அந்த 2 பேருக்காக தான் இந்த வீடியோவே. எப்படியும் நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ஆமாங்க. நான் வந்து நீங்கள் சொல்கிறப்பல நான் பொண்ணு கிடையாது தான். நான் திருநங்கை தான். நான் இப்படி தட்டுறவ தான். நான் இதை வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேம்மா, நான் பேசுகிறது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு. ஓகேங்களா? ஒரு பொண்ணையே நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்தி பேசுகிறீங்கன்னா, அப்போ அவங்களெலாம் நீங்கள் எவ்வளோ கேவலமாக நினைப்பீங்க? கமெண்ட் பண்ணுற நீ, ஓகேவா, எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மன்றதை இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த 2 பேருக்காக தான் பர்டிகுலராக இந்த வீடியோ. ஓகேவா? நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேன். நான் பொண்ணாக இருந்துட்டு போகிறேன், பையனாக இருந்துட்டு போகிறேன், திருநங்கையாக இருந்துட்டு போகிறேன், லெஸ்பனாக இருந்துட்டு போகிறேன், கேவாக இருந்துட்டு போகிறேன். எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது என் புருஷன், என் குடும்பம், நான். ஓகேவா? உனக்கு பிடிச்சா வீடியோ பாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போகலாம். எங்களை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்படி இல்லை, அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, நான் பொண்ணு இல்லை அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா ஒடிசா கிளம்பி வாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய், ஓகேங்களா, உங்கள் செலவுலேயே நீங்கள் என்னை செக் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் எல்லாமே ஆசை பாசம் எல்லாமே இருக்குது. பொண்ணுங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசை பாசம் எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது. அவங்க கேவலமானவங்க கிடையாது. அவங்க கூட நீங்கள் என்னை சேர்த்து வச்சு பேசுனதுன்னு எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லணும்ல, நான் பொண்ணா பையனா இல்லை என்னன்றது உங்களுக்கு சொல்லணும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த 2 பேரை தவிர வேறு யாரையாவது மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன்னா கமெண்ட்லேயும் சரி, லைவ்லேயும் சரி, அந்த 2 பேர் அடுத்து இந்த வார்த்தையை சொல்லி என்னை ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. என்ன, ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அந்த 2 பேரை தவிர மற்றவங்க என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.